அஸ்ஸலாமு நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருப்பது தரம் 9 வலய கல்வி மன்னார் நாள் வெளியிடப்பட்ட முதலாம் தவணை பரீட்சையிட பகுதி 2. தரம் 9 முதலாம் தவணை பரீட்சையிட பகுதி 2. முதலாம் வினா உட்பட மொத்தமாக 5 வினாக்களுக்கு வினாத்தள்ளி விடை தருக. முதலாவது வினா, வகுப்பறை ஒன்றில் ஆசிரியர் மேசைக்கு மாணவன் ஒருவன் ஒரு பக்க நீளம் எக்ஸ் அலகுகளுடைய சதுர வடிவ துணியொன்றை வாங்கினான். ஒரு பக்க நீளம் எக்ஸ்ண்டா சதுர வடிவ துணியாக இருந்தால் மறுபக்க நீளமும் எக்ஸ் தான். சதுர வடிவ துணியாக இருந்தால் இந்த பக்கம் எக்ஸ்ண்டா இந்த பக்கமும் எக்ஸ், எல்லா பக்கங்களும் எக்ஸ். மாணவன் வாங்கிய துணியின் பரப்பளவை எக்ஸ் சார்பில் தருக. பரப்பளவு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினா தான் சதுரத்தின் பரப்பளவும். அப்ப எக்ஸ் தர எக்ஸ் சமன் எக்ஸ் வர்க்கம் தான் பரப்பளவும். இரண்டாவது, அவன் ஒரு பக்கம் வழியே 2 அலகுகளை வெட்டி அகற்றுவதால் எஞ்சியிருக்கும் துணியின் வடிவம் யாது? ஒரு பக்கம் வழியே 2 அலகுகளை வெட்டினால் செவ்வக வடிவமான பகுதி கிடைக்கும். சதுர வடிவத்திலிருந்து துணியிட வடிவம் யாது? என்ன வடிவம் என்றால் செவ்வக வடிவம். சதுரத்திலிருந்து ஒரு பக்கத்தை நீட்டினால் வருவது செவ்வக வடிவம். அடுத்து மூன்றாவது, அத்துணியின் அகலத்தை அட்சரகணித கோவையில் தருக. அகலம் 2 அலகுகள் வெட்டப்பட்டால் எக்ஸ் அகலம் இருந்துச்சு, அதில் 2 அலகுகள் வெட்டப்பட்டால் 2 குறையும். அப்போ சய 2 எக்ஸ் சய 2. நாலாவது, எஞ்சிய துணியின் பரும்படி படத்தை வரைந்து நீல அகலத்தை எக்ஸின் சார்பில் குறித்து காட்டுக. எஞ்சிய துணியிட படத்தை வரைந்ததில் நீல அகலங்களை குறித்து காட்டுகன்னு. அதாவது நீல அகலங்களை குறித்து காட்டுக. வரைஞ்சால் அது செவ்வக வடிவமான பகுதி. அதில் நீல அகலங்களை குறித்து காட்டினால் இது நீளம் எக்ஸாக இருக்கும். அகல பக்கத்தில் 2 குறையுது, அப்போ எக்ஸ் சய 2. அகல பக்கத்தில் 2 அலகுகள் குறையுது, அப்போ எக்ஸ் சய 2. வரைந்து நீல அகலங்களை எக்ஸின் சார்பில் குறித்து காட்டுக. குறிச்சிட்டோம். அடுத்து, எஞ்சிய துணியின் பரப்பளவை அட்சரகணித கோவையில் தருக. பரப்பளவுக்கு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். நீளம் எக்ஸ் அகலம் எக்ஸ் சய 2 ஒரு கோவை. பெருக்கினோம் என்றால் எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் தர 2 2 எக்ஸ். ஆறாவது, வெட்டி அகற்றப்பட்ட துணியின் பரப்பளவை அட்சரகணித கோவையில் தருக. வெட்டி அகற்றப்பட்ட துணி ஒரு பக்க நீளம் 2ஆகவும் மறுபக்கம் எக்ஸாகவும் உள்ள பகுதி தான் வெட்டி அகற்றப்பட்டிருக்குது. அப்போ 2 தர எக்ஸ் 2 எக்ஸ். ஏழாவது, வெட்டி அகற்றப்பட்ட துணியின் பரப்பளவு 6 சதுர அலகுகள் எனின் மாணவன் வாங்கிய துணியின் நீளம் யாது? 6 சதுர அலகுகள். 6 சதுர அலகுகள்னா துணியின் நீளம். வெட்டி அகற்றப்பட்ட துணியின் பரப்பளவு 2 எக்ஸ். 2 எக்ஸ் ஆனது 6 சதுர அலகுகளுக்கு சமன்டா பெருக்கல் 2 அங்கால போகும்போது பிரித்தலாக மாறும். 6 2ஆல் பிரிச்சா எக்ஸ் சமன் 3 சதுர அலகுகள். மாணவன் வாங்கிய துணியின் பரப்பளவு யாது? அப்போ ஒரு பக்க நீளம் 3 மறுபக்கமும் 3 3 தர 3 9 சதுர அலகுகள் தான் மாணவன் வாங்கிய துணியின் பரப்பளவு. இரண்டாவது வினா, பஸ்ரியன் எனும் மாணவன் ரூபாய் 2000 வைப்பிலிட்டு இடுவதன் மூலம் வங்கி கணக்கொன்றை ஆரம்பிக்கின்றார். அதன் பின் ஒவ்வொரு மாதமும் முதன் மாதத்தில் வைப்பிலிட்டதை விட மேலதிகமாக 500 ரூபாய் சேமிப்பில் இடுகிறார் எனின் முதல் 4 மாதங்களிலும் அவர் சேமிப்பிலிடும் தொகைகளை எழுதுக. முதலாவது மாதத்தில் 2000 ரூபாய், அடுத்த ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாய் கூடுதலாக வைப்பிலிடப்படுகின்றது. அப்போ அடுத்த மாதம் ரூபாய் 2500, அதுக்கு அடுத்த மாதம் ரூபாய் 500 கூடினால் 3000, அதுக்கு அடுத்த மாதம் 4வது மாதம் ரூபாய் 3500. இரண்டாவது வினா, எண்ணாவது மாதத்தில் அவர் வைப்பிலிடும் தொகை யாது? எண்ணாவது மாதத்தில் அவர் வைப்பிலிடும் தொகை காண்றதுக்கு எண்ணாம் உறுப்பை காணணும். முதலாவது மாதம் 2வது மாதம் எண்ணாவது மாதத்தை காணணும். முதலாவது மாதம் 2000 ரூபாய், 2வது மாதம் 2500 ரூபாய். 2 உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் 500. இங்கேயும் 500. எண்ணாம் உறுப்புக்கும் வித்தியாசம் 500. முதலாவதையும் மூன்றாவதையும் பெருக்கினால் 1 தர 500 500, 2 தர 500 1000,
எண் தர 500, 500 எண். அடுத்தது எங்களுக்கு கிடைத்த விட 500. அதில் அவங்கள்ட்ட இருக்கிற விட 2000 போதாம் போகிறது. 1500 சேர்த்தோம்டா இங்கேயும் 1500, இங்கேயும் 1500, இங்கேயும் 1500. ஆகவே எண்ணாம் உறுப்புக்கான சமன்பாடு எண்ணாம் உறுப்பை கேட்குற 500 எண் தான் எண்ணாம் உறுப்பு. 500 எண் சக 1500. 500 எண் சக 1500. மூன்றாவது வினா, மேலே பெற்ற விடையை கொண்டு அவர் 7வது மாதத்தில் வைப்பிலிடும் தொகை. அப்போ 500 எண் சக 1500. 7வது மாதம்ண்டா எண்ணுக்கு பதிலாக 7 பிரதியிடணும். 500 தர 7 சக 1500. 500 7ஆல் பெருக்கினா 7×5 35. 3500 சக 1500. 3500 சக 1500 கூட்டினோம்டா ரூபா 5000. 7வது மாதத்தில் வைப்பிலிடும் தொகை 5000 ரூபா. 4வது வினா, எத்தனையாவது மாதத்தில் அவர் 10,000 வைப்பிலிடுகிறார்? இது முதலாவது பாடம் எண்கோளத்துக்கான ஒரு வினா. கட்டாயம் இப்படியான ஒரு வினா எதிர்பார்க்கப்படுகின்றது. எத்தனையாவது மாதத்தில் 10,000 வைப்பிலிடுவார்? எத்தனையாவது மாதத்தில் 10,000 வைப்பிலிடுவார்ண்டா 500 எண் பொது உறுப்பு சக 1500 சமன் 10,000. என்ன கண்டுபிடிச்சதுக்கு 1500 அங்கால அனுப்பினால் 500 எண் சமன் 10,000 கழிச்சோனும் 1500. 10,000 1500 கழிச்சோம்டா 8,500. 500 எண் சமன் 8,500. 500 பெருக்கல் 500 அங்கால போனால் பிரித்தலாக மாறும். 8,500 பிரிச்சோனும் 500ஆல் 0 2 0 2 வெட்டிப்பட 85 5ஆல் பிரிச்சோம்ண்டால் 17. இப்போ 17வது மாதத்தில், ஆகவே 17வது மாதத்தில் தான் 10,000 ரூபாவை வைப்பிலிடுவார். 17வது மாதத்தில் தான் 10,000 ரூபாவை வைப்பிலிடுவார். பி பகுதி, 3 எண் சக 5 என்னும் பொது உறுப்பை கொண்ட தொடரில் சய என்பது ஒரு உறுப்பாகாது என காட்டுக. 3 எண் சக 5 சமன் சய 80. சக 5 அங்கால் அனுப்பினால் 3 எண் சமன் சய 80 சய 5. 3 எண் சமன் ஒரே குறியீடு கூட்டி அதே குறியீட்டை போட்டோம்டா சய 85. பெருக்கல் 3 அங்கால போகும்போது பிரித்தலாக மாறும். சய 85 பிரிச்சோனும் 3ஆல். அப்போ எண் சமன் சய 28உடன் 3இல் உண்டு. அப்போ மறை பெருமானமாகவே மறையாக வர முடியாது. எண் ஆனது மறை 28. மறை 28 பொருத்தமில்லை, பொருத்தமற்றது. உறுப்புகளின் எண்ணிக்கையானது மறையாக இருக்க முடியாது. அடுத்து முதலாவது ஏ பகுதி, 3இன் வர்க்கம் தர 3இன் 6ஆம் வலு. 3கள் 2 தடவையும் 6 தடவையும் சேர்ந்தா எல்லாமாக 3கள் 8 தடவை எழுதப்படும். இதை விரித்தெழுதினா 3 தர 3. இதை விரித்தெழுதினா 3கள் 6 தடவை விரித்தெழுதப்படணும். எல்லாமாக 3கள் 8 தடவை. இணை பெருக்கத்தின் வலுவாக தருக. 125 எழுதலாம். 5இன் 3ஆம் வலு தர எக்ஸின் 3ஆம் வலுவின் கீழ் 64 எழுதலாம். 4இன் 3ஆம் வலு பெருக்கத்தின் வலுவாகண்டா 5 எக்ஸின் கீழ் 4 முழுவதின் 3ஆம் வலு. அடுத்தது பின்னங்களை சுருக்கல். பகுதி எண் சமம் இல்லை, சமப்படுத்துறதுக்கு இதை 2ஆல் பெருக்கணும்டா இதையும் 2ஆல் பெருக்கணும். 4இன் கீழ் 2 10 சய 1இன் கீழ் 10. 4இல் 1 கழிச்சோம்டா 3இன் கீழ் 10.
அடுத்து சுருக்கி விடையை எளிய வடிவில் தருக. இது கலப்பு பின்னம் முறைமையில்லா பின்னமாக மாற்றினால் ஈரஞ்சு 10 3 13 கீழ் 5 சய ஒரு 4 4 முண்டும் இது ரெண்டையும் பெருக்கி இதை கூட்டணும். 4 4 முண்டும் 5 கீழ் 4 அடைப்பு கட்டாயம் போடப்படணும். பிரித்தல் 5 கீழ் 8 பகுதி எண்கள் சமமில்ல சமப்படுத்தினால் 20 போமாசி. இது 20 4ஆல் பெருக்கினா இதையும் 4ஆல் பெருக்கணும். இதை 5ஆல் பெருக்கினா இதையும் 5ஆல் பெருக்கணும். 13 4ஆல் பெருக்கினா நாமும் 12க்கு 2 1 மிச்சம். ஒரு 4 4 முண்டும் 5 52 52 கீழ் 20 52 கீழ் 20 சய 52 கீழ் 20 சய 5 25 25 கீழ் 20 25 கீழ் 20 இன்னும் தீர்க்கல், அதனால் அடைப்பு தேவை. பிரித்தல் 5 கீழ் 8 52 25 கழிச்சோம் என்றால் 27. 52 25 கழிச்சோம் என்றால் 27 கீழ் 20 பிரித்தல் 5 கீழ் 8 பிரித்தலானது பெருக்கலாக மாறும்போது பின்னமானது தலைகீழாக மாறும். 27 கீழ் 20 தர 8 கீழ் 5 சுருக்கினோம் என்றால் 4ஆல் சுருக்கினா 2 முறை, 4ஆல் சுருக்கினா 5 தடவை, வேறு சுருக்க முடியாது. 27 2ஆல் பெருக்கினா 54 கீழ் 5 25 54 கலப்பு பின்னமாக முறைமை இல்லா பின்னம் கலப்பு பின்னமாக மாற்றினால் 25 54 25 2 தடவை, 2 தர 25 50 4 மீதி. அடுத்த வினா 3வது பகுதி. 4 கீழ் 7 4 3 2 என்பதை 1 9 1 வகுக்கும் போது வகுக்க போகிறோம். 4 கீழ் 7 இன்னெண்டா தர நாமு 12 3 14 கீழ் 3 என்பதை 9 9 9 முண்டும் 10 கீழ் 9ஆல் வகுக்கணும். பெருக்கலானது கத்திரிமாறு வெட்டலாம் 2 தடவை. 4 2 8 கீழ் 3 பிரித்தலானது பெருக்கலாக மாறும்போது பின்னமானது தலைகீழாக மாறும். 9 கீழ் 10 9 3கள் 3 தடவை. 8ஐயும் 10ஐயும் 2ஆல் சுருக்கினால் 4 முறை 5 முறை. 3 12 கீழ் 5 முறைமை இல்லா பின்னம் கலப்பு பின்னமாக மாற்றினால் ஈரஞ்சு 10 2 12. அடுத்த வினாக்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.